கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 6:24. Matthew 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்போ ஆண்டவர் மிக தெளிவாக ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் உலகத்துக்காக ஊழியம் பார்க்க முடியாது. அதை யாருக்காக பார்க்க முடியும்? தேவனுக்காகத்தான் பார்க்க முடியும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பேன். மத்தேயு லூக்கா 16வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். என்ன பண்ணணும்? நம்ம செத்து போகும்போது நம்மளை இந்த பூமியை விட்டு போகும்போது நம்மளை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக அநீதியான இந்த உலகப் பொருள்கள் மூலமாக பரலோகத்தில் நமக்கு நண்பர்களை சேர்த்துக்கொள்ளுங்க, சொத்து சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிலே 11வது வசனம் பாருங்கள். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்போ அந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஆவிக்குரிய காரியத்தில் உண்மையாக இருப்பீங்க? அடுத்து 13வது வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவரை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. ரொம்ப அப்போ நீங்கள் பார்த்துறீங்களா? அதாவது என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். இந்த உலகப் பொருளை கொண்டு கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோம்? தேவனை பிரியப்படுத்துகிறோம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ என்ன? நான் யார்? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால் கர்த்தருக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அதனால தான் யோவான் தன் நிருபத்தில் 1 யோவான் 2:15 சொல்லும்போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்போ என்ன? 2 எஜமானுக்கு வேலை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்துக்கு ஊழியை பார்க்க முடியாது. மாறாக நம்ம என்ன? உலகப் பொருட்களை கொண்டு தேவனுக்கு ஊழியம் பார்க்க முடியும். அதை தான் நம்ம செய்யணுங்கிறது தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம இந்த உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னா, ஒரு சிலர் தவறாக என்ன, நீங்கள் எல்லாம் வேலையை விட்டுட்டு எல்லாருமே கர்த்தருக்கு தான் செய்யணும் அப்படின்னு தவறுதலாக போதிக்கக்கூடிய காரியம் உண்டு. அது இல்லை. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் யார் மேலே பிரியம் வைத்து யாருக்காக வேலை பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த ஸ்கூலில் டீச்சிங் பார்த்து சம்பளம் வாங்கி வீடு கட்டி இது பண்ணி வாழ்கிறதுக்காக இல்லை. உங்களை கர்த்தர் அங்கே ஒரு ஊழியக்காரனை அனுப்பிச்சிருக்கிறாரு. அங்கே கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் பார்க்குறீங்க என்ற ஒரு கண்ணோட்டம். ஒரு நர்ஸாக இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறது ஒரு நர்ஸோவோ டாக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது அங்கே வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை. ஆனால் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அந்த இடத்துக்கு நீங்கள் தான் ஒரு வெளிச்சமாக போகிறீங்க. இல்லை, நீங்கள் ஒரு போலீஸ்காரனாக இருக்கிறீங்க, அங்கே நீங்கள் தான் ஒரு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ ஒரு லாயராக இருக்கிறீங்க, நீங்கள் அங்கே தான் ஒரு உண்மை பேசி தேவனுக்கென்று வாழக்கூடியவங்களா. அப்போ என்னென்னா, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? தேவனுக்கென்று நீங்கள் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? உலகப் பொருள்களை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களா? ஏன்னா நம்ம உலகத்துக்கு ஊழியம் பார்க்கல. ஏன்னா நீங்கள் உலகத்திற்கு ஊழியம் பார்த்தீங்கன்னா நன்றாக தெரிஞ்சுக்கணும், உலக காரியங்களுக்காக உலக பொருள்களுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா
நீங்கள் நிச்சயமாக தேவனை பிரியப்படுத்த முடியாது. காரணம் என்ன? 2 பேருக்கு யாராலையும் ஊழியம் செய்ய முடியாது. அப்போது நீங்கள் என்ன, நம்ம மிக தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பை கொண்டு இந்த உலக பொருள்களை வைத்து நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஊழியம் செய்யும்போது தான் நீங்கள் ஒரு உண்மையான ஊழியக்காரனாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய முடியும். அப்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிறோம். நாங்கள் பூமிக்கு அடுத்தவங்க இல்லை. நாங்கள் பரலோக பிரஜைகள். நாங்கள் பரலோகத்துக்கான வாழ்க்கையை பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் பரலோக வாழ்க்கை வாழ்வதற்கு பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை கொண்டு உமக்கு ஊழியம் செய்கிறளாய் வாழ எங்களை தத்தம் செய்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.